ஹாய் டீம் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஃப்ரீ கிரிப்டோ ஏர்ட்ராப் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் நம்ம அட்டன் பண்ண போகிற ஏர்ட்ராப் பைனான்ஸ்லேயே லிஸ்ட் ஆக போகுது. பைனான்ஸ் அப்படின்றது வேர்ல்டுலேயே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு. இதில் நம்ம லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த காயினை நம்மளால் இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃப்ரீயாக தான் ஏர்ன் பண்ண போகிறோம். எந்தவித இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நம்ம இதில் பண்ண போகிறது கிடையாது. அப்புறம் முக்கியமான விஷயம், இதை அட்டன் பண்ணுறது கண்டிப்பாக கிவி ப்ரௌசர் நம்மள்ட்ட வந்து வேணும். கிவி ப்ரௌசர் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டால் மெட்டாமாஸ்க் அப்படின்ற ஒரு லிங்க் ஒன்று கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எப்படி கிவி ப்ரௌசர் டவுன்லோட் பண்ணுறது, எப்படி மெட்டாமாஸ்க் எக்ஸ்டென்ஷனை இதில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் வந்து அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ஏர்ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா லூமியா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த ஏர்ட்ராப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும். டெலிகிராம் சேனலில் மஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலில் தான் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்கும். ஸோ டெலிகிராம் சேனலில் மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் இந்த போஸ்ட்டை வந்து நான் சேவ்டு மெசேஜில் வச்சுருக்கேன். நீங்கள் வரையில் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் லிங்க் கிடைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி கொடுப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராம் சேனல் கூட்டிகிட்டு வரும். டெலிகிராம் சேனலில் இந்த லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே தம்ப்நெயில் வச்சு கீழே வந்து வீடியோ, அது கீழே ஏர்ட்ராப் லிங்க்னு சொல்லி கொண்டு கொடுத்துருப்பேன். சரி, ஓகே. இதை வந்து இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஓப்பன் இன் கொடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்புக்கு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த காப்பி லிங்க் பண்ணி அந்த கிவி ப்ரௌசர் அப்ளிகேஷனை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கிவி ப்ரௌசருக்குள்ள உள்ளே போய்ட்டு மேலே வந்து சர்ச் சிம்பிளில் நம்ம வந்து அந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணணுன்னா அந்த வெப்சைட் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் 3 லைனை நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணையில் எனக்கு வந்து மெட்டாமாஸ்க் வந்து இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டாமாஸ்க் எனக்கு அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் வந்து மெட்டாமாஸ்க் இருக்கணும். அதை ஏற்றுறது எப்படின்றத நான் அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் வேலெட்டை. இந்த ஏர்ட்ராப்பை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் வந்து ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சரில் அந்த ஏர்ட்ராப் க்ளோஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது கூடிய சீக்கிரத்தில். அதனால தான் வந்து சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து மெட்டாமாஸ்க் இன்ஸ்டால்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து காமிக்குது. இப்போ இந்த வந்து மெட்டாமாஸ்க் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். டேரெக்டாக நம்மளே மெட்டாமாஸ்க் வந்து கூட்டிகிட்டு போகும். ஓகே, இப்போது டேரெக்டாக மெட்டாமாஸ்க்குள்ளே என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்படி உங்களை கூட்டிகிட்டு போகலைன்னா அந்த 3 லைனை கிளிக் பண்ணி நீங்களே வந்து மெட்டாமாஸ்க்கை வந்து தொடணும். மெட்டாமாஸ்க்கை தொட்டு உள்ளே போய்ட்டு வந்து கனெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதையும் வந்து பார்த்துக்குங்க. இப்போ எனக்கு இந்த இடத்துல லோடிங் ஆகிட்டு இருக்குது. லோடிங் ஆகிட்டு வரட்டும். ஓகே, உங்கள்கிட்ட இருக்கிற அக்கௌண்ட் எல்லாம் வந்து காமிக்கும். உங்களுக்கு வந்து எந்த எந்த அக்கௌண்ட்டில் ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுவீங்களோ அந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு லூமியா டெஸ்ட்நெட்டுக்கு நம்மளை வந்து ஸ்விட்ச் பண்ண சொல்கிறாங்க. நம்ம எந்த நெட்வொர்க்கில் இருந்தாலும் இந்த இடத்த கிளிக் பண்ணோம்னா லூமியா டெஸ்ட்நெட்டுக்கு ஸ்விட்ச் பண்ண சொல்லி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து மெசேஜ் போயிருக்கும். இந்த இடத்துல இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்டாமாஸ்கில் வந்து ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் வந்து வந்திருக்கு. நான் மெட்டாமாஸ்க்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணுறேன். உள்ளே வந்து நீங்களே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். லோடிங் ஆகிட்டு வரட்டும். ஓகே, இப்போ எனக்கு வந்து சிக்னேச்சர் ரெக்வஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே சிக்னேச்சர் ரெக்வஸ்ட் வந்து கேட்டிருக்கு. அதை நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் அந்த மெயின் நெட்டை வந்து நம்ம அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணிட்டோம்னா அந்த நெட்வொர்க் வந்து நம்மளுடைய மெட்டாமாஸ்கில் வந்து ஆட் ஆகிரும். அதாவது பிஎன்பி, எத்தீரியம் இதெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது கூட சேர்த்து இந்த லூமியா டெஸ்ட்நெட்டுக்கு நம்மளை வந்து ஸ்விட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஸ்விட்ச் ஆகிடுச்சு. ஸ்விட்ச் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த டேப்பை கிளிக் பண்ணி லூமியாவுக்கு இதுக்குள்ளேயே வந்து வந்துடலாம். இப்போ வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கெட் அக்சஸ் 1000 HP அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து கனெக்ட் எட்ஸ் அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு வந்து 1000 HP பாயிண்ட் வந்து கிடைக்கும். இந்த HP பாயிண்ட்ஸை தான் ஃபியூச்சரில் நம்மளுக்கு வந்து லூமியா அந்த ORN அப்படின்ற ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கனாக வந்து நம்மளுக்கு கெட் பண்ண போகிறோம். இது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஏர்ட்ராப் அட்டன் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக வந்து அவங்க இந்த ORN டோக்கனை கொடுக்கையில் நம்மளால் இந்தியன் ருப்பீஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இப்போ ட்விட்டர் வந்து லாகின் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்கள்கிட்ட லாகினில் இல்லைன்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் இல்லைன்னா வந்து சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணால் தான் உங்களால் இந்த ஏர்ட்ராப்பை அட்டன் பண்ண முடியும். ட்விட்டர் அக்கௌண்ட்டு மஸ்ட்டு நம்மளுக்கு தேவை. ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃப்ரீயாகவே ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு 2 நிமிஷத்தில். அதுவே வந்து கூட்டிகிட்டு போகும் ட்விட்டருக்கு. அப்போயில் ஓப்பன் பண்ணிடுங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து கெட் அக்சஸ் HP அதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போது எனக்கு இந்த லூமியா குவிஸ்க்குள்ளே வந்து போயிடுச்சு. அந்த ட்விட்டர் டாஸ்க்கே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல கனெக்ட் HP 1000 பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து கிளைம் பட்டன் வந்து காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பொறுமையாக இருந்து இந்த இடத்த வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து லூமியா ஸ்டேக்கிங்னு சொல்லியிருக்கு. அது வந்து கம்மிங் சூனில் இருக்குது. இது எல்லாம் தான் நம்மளுக்கு வந்து அவைலபிள் டாஸ்க்கு. கீழே உள்ளதெல்லாம் ஜாயின் டெலிகிராம் கம்யூனிட்டி. டெலிகிராமில் ஜாயின் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து அந்த HP பாயிண்ட்ஸ், அதாவது 50 HP வந்து கிடைக்கும். இந்த HP பாயிண்ட்ஸ்லாம் ஃபியூச்சரில் நம்மளால் வந்து அந்த டோக்கனாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய பைனான்ஸ்க்கே அனுப்பிடுவாங்க. அப்போயில் நம்மளால் செல் பண்ணிக்க முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் வந்து கிளைம் பண்ணுறேன். சக்ஸஸ் கிளைம் ஆகிடுச்சு. இந்த டோட்டல் HP வந்து எனக்கு மேலே காமிக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ரொஃபைலில் வந்து காமிக்கும். இந்த இடத்துல ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணினேன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த HP பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கடைசியில் ரீஃப்ரெஷ் பண்ணி வந்து காமிக்கிறேன். இப்போ 1000 HP கிளைம் பண்ணிட்டோமா, மறுபடியும் வந்து கனெக்ட் வேலெட்டு. நம்மளுடைய வேலெட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். அதுக்காக ஒரு 100 HP
மறுபடியும் வந்து ஒரு 50 HP வந்து ஜாயின் டெலிகிராம் கம்யூனிட்டி. இதை ஜாயின் கொடுத்து நம்மளுடைய டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்குவோம். ஓகே, இந்த லூமியா கம்யூனிட்டிலே வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு வெளியில் வரேன். வெளியில் வந்தோம்னா அந்த இடத்துல வந்து செக் கேட்குது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் ஜாயின் கொடுப்போம். மாதிரி இது ஒரு 10 to 15 minutes ஆகும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல வந்து டிஸ்கார்டில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 50 பாயிண்ட் தான். இப்போ நான் வந்து ஜாயின் கொடுத்து டிஸ்கார்ட்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, அக்செப்ட் இன்வைட். டிஸ்கார்டில் மேக்ஸிமம் 100 சர்வரில் தான் நம்மளால் ஜாயின் பண்ண முடியும். அப்படின்னா 100 ஏர்ட்ராப் தான் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக 2 டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வச்சுக்கிறது மஸ்ட்டு. 2 டிஸ்கார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹாட்ஸ்பாட் சேம் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னா டிஸ்கார்ட் அக்கௌண்ட் வந்து 2 அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் பேன் ஆகாத மாதிரி வந்து பார்த்துக்கலாம். மல்டிபிள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து பேன் பண்ணி விட்ருவாங்க. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். சரி, ஓகே. வெரிஃபை ஆகிடுச்சு. வெரிஃபை பண்ணுறது வந்து இந்த இடத்துல டிக் இருக்குல்ல, இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து வெரிஃபை ஆயிரும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் வந்து வெளியில் போய்க்கலாம். வெளியில் போய்ட்டு அங்கே அந்த டாஸ்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ டிஸ்கார்ட்லேயும் ஜாயின் பண்ணியாச்சு. இதுவும் வந்து செக்கிங் ஆகிட்டுருக்கு. இந்த செக் ப்ராசஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த 50 HP வந்து கிடச்சிரும். இப்போ ரெண்டுமே வந்து செக்கிங் தான் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரெஃபர் ஏ ஃப்ரெண்டு. ஒரு ஃப்ரெண்டை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 HP தான் வந்து கிடைக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ண முடிஞ்சால் நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கால் செட்ஸ் ட்விட்டர். இதை நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுற மூலியமாக நம்மளுக்கு ஒரு 50 HP வந்து கிடைக்கும். இப்போ நான் ஃபாலோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் லைவாக உங்களுக்கு. ஓகே, ஒரு அக்கௌண்ட் வந்து காமிக்குது. இந்த அக்கௌண்ட் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஃபாலோ பண்ணிட்டு வந்து பேக் வரேன். எகைன் பேக் வந்து அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு இப்போ பார்ப்போம். ஓகே, நான் இது ஃபாலோ பண்ணுறோம். இந்த இடத்துல வந்து செக் பட்டன் இன்னும் எனபிள் ஆகலை. இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி வைக்கலாம். கீழே வந்து ஒரு 2-3 அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க ஃபாலோ பண்ணுறதுக்கு. எல்லா அக்கௌண்ட்டையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ தான் முக்கியமான பாயிண்ட்டுக்கே வந்து வர்றோம். நம்ம வந்து ஃபாசெட் கிளைம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபாசெட் கிளைம் பண்ணுறதுனா இது வந்து நார்மலாகவே ஒரு டெஸ்ட் நெட் தான். ஒரு பிளாக் செயின் வந்து ஓன் பிளாக் செயின் மெயின் நெட்டில் வர்றதுக்கு முன்னாடி டெஸ்ட் நெட்னு சொல்லி டெஸ்டர்ஸை வச்சு நடத்துவாங்க. அந்த டெஸ்டர்ஸ் தான் நம்ம இப்போ அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறது மாதிரி தான். இப்போ பாருங்களேன், யூஸ் த ஃபாசெட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா ஒரு தடவை கிளைம் பண்ண முடியும். 100 HP கிடைக்கும். அதே மாதிரி மேக் 1 டிரான்சாக்ஷன். ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு 20 HP கிடைக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 10 ரெஃபரல் டிரான்சாக்ஷன். ரெஃபரல்ஸ் வந்து ஒரு 10 டிரான்சாக்ஷன் பண்ணினாங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சரி, ஓகே. ஃபாசெட் எப்படி கிளைம் பண்ணுறதுன்ற பார்ப்போம். இப்போ அந்த இடத்துல கிளைம் ஃப்ரீ டோக்கன்ஸ் யூஸிங் அவர் ஃபாசெட்ன்றது கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கா. அந்த லிங்க்கை காப்பி பண்ணி உள்ளே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்த மட்டும் கரெக்டாக அப்படியே காப்பி பண்ணணும். நான் இந்த இடத்த காப்பி பண்ணி பாருங்களேன். அந்த இடத்த காப்பி பண்ணிவிட்டு ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி மேலே வந்து போட்டு பேஸ்ட் பண்ணி அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இந்த லிங்க்கையும் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்க வந்து பார்க்குறேன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த பேஜில் வந்து நம்மளுடைய மெட்டாமாஸ்க் அட்ரஸை சப்மிட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா மெட்டாமாஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க்கு வந்து டேரெக்டாக மேலே உள்ள 3 லைனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் டாப்பில் வந்து நம்மளுடைய EVM வேலட் அட்ரஸ் வந்து காமிக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல லூமியான்னு போட்டிருக்கா. 0 லூமியா தான் நம்மளுக்கு வந்து இருக்குது, 0 அமௌண்ட்டு. மேலே உள்ள இந்த அட்ரஸ் வந்து காப்பி பண்ணுங்கள். நல்லா கவனிங்க, இது வந்து டெஸ்ட் நெட் லூமியா தான். ஒரிஜினல் டோக்கன் இது கிடையாது. ஃபியூச்சரில் தான் நம்மளுக்கு ஒரிஜினல் டோக்கன் வந்து கொடுப்பாங்க. இந்த டாஸ்க்கெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல என்டர் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போட்டுட்டு நான் வந்து ரெக்வஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணுறேன். ரெக்வஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் யூ ஹேவ் எக்ஸீடடா வெயிட். ஓகே, எரர் சம்டைம் வந்து இந்த மாதிரி எரர் வந்து ஏதாவது வரும். ஃபாசெட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிளைம் ஆகாது. இது வந்து எல்லா ஏர்ட்ராப்லேயுமே தான். ஏன்னா இதுவே ஒரு டெஸ்ட் நெட்டு தான். இதில் நிறையா பக் இருக்க தான் செய்யும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்க முடியல. அந்த ரிக்வஸ்ட் பட்டனை கொடுத்தோம்னா டன் யூ வில் ரிசீவ்டு யுவர் காயின் வித்தின் 24 hours இந்த மாதிரி ஏதாவது வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லூமியா பேலன்ஸ் வந்து ஆட் ஆகிரும் மெட்டாமாஸ்கில். இந்த பேலன்ஸை நம்ம வந்து இன்னொரு வேலெட்டுக்கு சென்ட் பண்ணுறது, அப்படி இல்லைனா ரிசீவ் பண்ணுறது, இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ இன்னொரு ஸ்டெப் நான் வந்து பேக் போகிறேன். பேக் போய்ட்டு நம்ம வந்து ஃபாசெட்டை கிளைம் பண்ணிட்டோமா, கிளைம் பண்ணினதுக்கப்புறம் இந்த இடத்துல செக் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஃபாசெட் கிளைம் பண்ணது நம்மளுக்கு ரிவார்டாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஒருவேளை கிளைம் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கே வந்து அது ஆட் ஆகிரும். மேக் ஏ டிரான்சாக்ஷன் பார்ட்டிசிபேட் எவ்ரி ஆக்டிவ்லி இந்த நெட்வொர்க் பை மேக்கிங் டிரான்சாக்ஷன். இதுக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுனா
இன்னொரு வேலட் அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். இன்னொரு வேலட் அட்ரஸ்னால் ஏதாவது ஒரு அட்ரஸை எடுத்து சும்மா கண்ணா பின்னாடி எடுத்து அதில் வந்து இப்போது ஒரு டோக்கன் தான் கொடுத்தாங்கன்னா 0.01 டோக்கன் அந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டாக வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அப்போ தான் ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம கணக்கு காட்டி முடிக்கலாம். ஃபாசெட்டுக்குள்ளே கொடுக்குற எல்லா டோக்கனையும் நம்ம வந்து செலவு பண்ணிடக்கூடாது. ஓகே, இவ்வளோ தான். இந்த ஹெச்பி வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு ரிவார்டு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ஹெச்பியை வந்து நல்லா ஏர்ன் பண்ணி வைங்க. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் அப்டேட் இல்லைனா நெக்ஸ்ட் ஏர்டாப்பில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.